பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 81 அதிகாரம் 12 முதல் 16 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். தேவ ஜனம் கர்த்தருடைய யோசனையில் நடக்கவும் அவருடைய வழிகளிலே நடக்கவும் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தாமே நம்மை போஷித்து நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார் என்ற இந்த வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தகப்பனே, எங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு, அவ்விசுவாசத்தினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு விசுவாசத்தோடு கூட உம்முடைய வார்த்தைகளிலே, உம்முடைய யோசனைகளிலே, உம்முடைய ஆலோசனைகளிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், எங்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்து உமது ஆலோசனையின்படி எங்களை நடத்தி முடிவிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பீர் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய யோசனைகளின்படி நடத்தும், உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நடத்தும். ஆண்டவரே, அன்றைக்கு பாவிகளும் வேசிகளுமோ வென்றால் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நீதிபரர் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே வேதபாரகரும் பரிசேயருமோ வென்றால் தங்களுக்கு கேடு உண்டாக உம்முடைய யோசனையை, உம்முடைய ஆலோசனையை அங்கே யோவான் ஸ்நானகனால் கொடுக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இராமல் இந்த வேத வசனம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகள், நல்ல புத்திமதிகள், நல்ல ஆண்டவருடைய உபதேசங்களின்படி நாங்கள் நடக்க எங்கள் இருதயத்தை எந்த விதத்தில் நாங்கள் கடினப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே, சதையான இருதயத்தை, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, தொடர்ந்து நாங்கள் 13வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய வழிகளிலே, உம்முடைய சித்தத்திலே, உம்முடைய கட்டளைகளிலே, உம்முடைய கற்பனைகளிலே நாங்கள் நடக்க ஆண்டவரே, அது எங்களுக்கு நலமாய் விளங்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வழிகள் ஆண்டவரே, அது ஒடுக்கமாயிருந்தாலும் இடுக்கமாயிருந்தாலும் அது நித்திய ஜீவனுக்கு நேராய் எங்களை நேர்த்தியாய் நடத்தக்கூடிய உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய சுய வழிகளோ தகப்பனே, அது பாதை அகலமாய் இருந்தாலும் அதனுடைய முடிவு கேடாக, அழிவாக, மரணமாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நடக்க, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க, ஆவியினுடைய நடத்துதலின்படி நடக்க, ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளிலே நாங்கள் நடக்க எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாய், ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை குணமாக்கும், அப்பொழுது நாங்கள் குணமாவோம் என்ற வார்த்தையின்படியும் நீர் எங்கள் கண்களை திறந்திரலும் உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி என்கிற வேத வசனத்தின் பிரகாரமும் ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்கள் செவிகளை திறந்து எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி உம்முடைய அடிச்சுவடுகளிலே நடக்க, உம்முடைய தயவுள்ள வழியிலே, நன்மையான வழியிலே ஆண்டவரே, பரிசுத்த வழியிலே நாங்கள் நடக்கிறவர்களாய், செம்மையான வழிகளிலே நடக்கிறவர்களாய் நித்தமும் எங்களை மறுரூபப்படுத்தி நலமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 16வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, இப்படி உம்முடைய யோசனைகளிலும் உம்முடைய வழிகளிலும் நாங்கள் நடக்கும்போது உச்சிதமான கோதுமைகளை ஆசீர்வாதமாய் எங்களுக்கு அருளுகிறவராய் இருக்கிறீர். கண்மலையிலிருந்து வரக்கூடிய தேனினால் எங்களை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்படி என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே தகப்பனே, ஜீவ அப்பம் நானே. ஆண்டவரே, உம்மை புசிக்கிறவன் ஒரு காலம் பசி அடையான். ஆண்டவரே, உம்முடைய
வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள் தேனிலும் தேனிலும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் என்று சொல்லி நாங்கள் 19ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிற பிரகாரம் அது எங்களுடைய கண்களை தெளிவிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய ஆசீர்வாதங்களினாலே எங்களை நித்தமும் திருப்தி ஆக்கக்கூடிய வழியிலே, யோசனைகளிலே நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆண்டவரே, அவருடைய நடைகள், அவருடைய வழிகள், அவருடைய காரியங்கள், அவருடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் போஷித்து திருப்தியாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இறக்கும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.